அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமலை திருப்பதி கருவறைக்குள்ள தினம் தினம் ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கோவிலே ஒரு அதிசயமானது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்குது. அதில் குறிப்பிட்டு நாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கோவிலுக்கு போவோம். அப்படி போகும்போது பல மணி நேரம் காத்திருந்து அதற்கு பிறகு தான் பெருமாளை பார்ப்போம். அந்த ஒரு 1-2 வினாடிகள் அவரை பார்க்கும்போது கூட நம்மளால் முழுமையாக பார்க்க முடியாது. அதில் குறிப்பிட்டு நாம் என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது அந்த கருவடைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த வேண்டுதல் மறந்து போயிடும். அதே போல் அவரை நாம் எந்த அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படிங்கிறதே நமக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொன்ன ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி உண்மையா என நம்ம பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்யும் போது நமக்கு வேண்டுதல் மறக்கிறதா? அதே போல் அந்த கருவறை முன்பு நம்ம பார்த்த அந்த காட்சியானது நமக்கு மறந்து போகிறதா? அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாள் தினமும் யார் முகத்தில் முழிப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு விஷயம் சுவாரஸ்யமான தகவலாக சொல்லப்படுது. திருப்பதி பெருமாள் யார் முகத்தில் கண் விழிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமாக சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்ரீ வெங்கடேசாய நம என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, நாம் இப்போது திருப்பதி ஏழுமலையான வேண்டுதல் செய்யும்போது நம்ம வேண்டும் போது எல்லாம் நமக்கு மறந்து போகுதா? இதே நான் புது ஒரு அதிசயமாக இருக்கேன், ஆமாம் நான் இதை இவ்வளவு நாள் கவனிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுரு. நம்ம சேனல்லையே இது போன்ற தலைப்பில் நாம் வீடியோ போடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்டில் ஆமாம் நான் இதை யோசிக்கல, எனக்கு கூட நான் இதெல்லாம் வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் என்னால் அதை வேண்டிக்க முடியல. அதே போல் அலங்காரம் என்பது மறந்து போகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இது உண்மையா என நம்ம பார்க்கும்போது நாம் பிரார்த்தனை செய்யும்போது நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது. அதே போல் பெருமாளை தரிசனம் செய்யும் கருவறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ சக்தி தான் இப்படி நம்மளுடைய ஞாபக சக்தியை மழுங்கடிக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சில நொடிகள் கூட நம்ம பெருமாள் தரிசனம் செய்ய அனுமதிக்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு மறந்து போகுது அப்படின்னும் நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. கோவிலில் நிறைய பேர் அந்த இடத்துல நிற்க விடாமல் ஜருகண்டி என அமைச்சிட்டே இருப்பாங்க. அதனால கூட எனக்கு இது மறந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாளை பார்க்க வரக்கூடிய சுயநலம் அல்லாத யோகிகள் மகான்கள் மட்டும் விதிவிலக்கு என்று சொல்லப்படுது. கருவறை பெருமாளை தரிசிக்கும் அந்த ஓரிரு வினாடிக்குள்ள நாம் வேண்டுதல்கள் மறந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விசித்திரமான உண்மையை சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. திருமலை பெருமாள் கருவறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதியில் இருந்து கர்ப்பகிரகம் வரையிலான இடம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பெருமாளை தரிசிக்க கோடான கோடி தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் மற்றும் கருட, கந்தர்வ, சித்தா, சாத்தியா, யட்சா, ராட்சசா என இந்த இனங்களை சேர்ந்தவர் தேவதைகள் எல்லோரும் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சுவாமி அஷ்டோத்திரத்தில் வரும் நாமப்படி முக்தி அடைந்த சித்தர்கள் வசிக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்தபடியே சித்தர்கள் தினமும் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி அங்கு நம்ம தரிசனம் செய்யும் போது குமாரதாரா என்ற திருத்தத்தில் எப்பவும் தவத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தன் என்னும் முருகப்பெருமான் தினமும் சுவாமியை தரிசனம் செய்கிறார் என்றும், பல தேவதைகள் கர்ப்பகிரகத்தில் சுவாமியை வணங்க
வணங்க வருவாங்க என்றும், இப்படி வருகிற இந்த தேவதைகளுக்கு பௌதீக சொரூபம், அதாவது கண்ணுக்கு புலனாகக்கூடிய உருவம் இல்லை. அவர்கள் சூட்சபமான ரூபத்தில் வந்து அந்த கருவறைக்கிட்டே இருப்பாங்களாம். அவர்களுடைய வருகையினால, அவர்களுடைய இருப்பினால சக்தி வளையங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குமா அந்த இடத்துல. இப்படிப்பட்ட சக்தி வளையங்களுக்குள்ள மனிதர்கள் போகும்போது அவர்களுடைய அறிவலைகள் என்ற ஆல்ஃபா வேவ்ஸ் ஸ்தம்பித்து போய்விடுமா. அதனால் அவர்கள் பெருமாளிடம் என்ன கோர வேண்டும் என்று நினைத்து வந்தாங்களோ, அதாவது என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு நினைத்து வந்தாங்களோ, அவற்றை நினைவுபடுத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட சமீபத்தில் இப்படி திருப்பதிக்கு போய் வழிபட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு உணர்வை நீங்களும் உணர்ந்திருக்கீங்களா? அதாவது நான் அப்படி வேண்டிட்டு வரணும்னு நினச்சேன், அது என்னால் வேண்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் கருவறையில் பெருமாளை எந்த அலங்காரத்தில் தரிசித்தோம் அப்படின்னு நினைவு உங்களுடைய மூளையில் தங்காமல் போயிருந்தது அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம பெருமாளை பார்க்குறோமோ இல்லையோ, கருவறைக்கு முன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெருமாள் நிச்சயமாக பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. நாம் நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் அந்த கணத்திலேயே ஈர்த்து கொண்டு விடுகிறார் என்று தான் சொல்கிறாங்க. உடனே அவற்றை நாம் நிறைவேற்றியும் நமக்கு நிறைவேற்றியும் கொடுக்குறாரு. அதனாலேயே அவரிடம் போய் நாம் இந்த விஷயந்தான் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லக்கூட வேண்டாங்க. அங்கே போய் நின்று அவருடைய அந்த மண்ணில் காலடி வைத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நம்ம வேண்டுதல்களை நம்ம மீண்டும் நினைவில் இருத்தி கொள்ள வேண்டாதபடி மறந்து விடுகிறோம். இதுவே ஒரு அனுபவ ரீதியாக உண்மையாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டால் தான் இது போன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய தேவதைகளும் நிறைய சித்தர்களும் அங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது. சரி, திருப்பதி பெருமாள் யாருடைய முகத்தில் கண் விழிப்பார் அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுதுங்க. அதாவது காஞ்சி மகா பெரியவ ஒரு முறை திருப்பதி போனாரா. மேலும் வெங்கடேஸ்வரனை தரிசனம் செய்து திரும்பி வரும்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அவர்களுக்கு அருளாசி வழங்கினார்களாம். மேலும் அவர் நல்வாக்கு கேட்க காத்திருந்தாங்க. அவர் ஒன்று சொன்னாராம், அப்போது நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறேன். காலையில் தூங்கி எழுந்ததும் ஸ்ரீ வெங்கடேசாய நம என்றும், இரவில் படுக்க போகும்போது ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம் என்றும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் தொடங்கும் போது நாம் வேங்கடவனை வாழ்த்தியும் இரவு உறங்கும் முன் அவரை போற்றியும் முடித்தால் அந்த நாள் முழுவதும் புண்ணிய பலத்தால் நிறைந்த நாளாக அமையும் என்பது பெரியவர்களுடைய நம்பிக்கை. அதே போல இரவு உறக்கத்தில் இருந்து அதிகாலை எழுகிறோம். அப்படி எழும்போது மனம் சிந்தனையற்று நிர்மலமாக இருக்கும். மேலும் அலைகளற்ற குளம் போல அமைதியாக இருக்கும். மனதில் முதல்ல படக்கூடிய காட்சி தான் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் தான் அன்றைய சிந்தனை அமையுமா. அதனால தான் முதல்ல நாம் கண் விழித்ததும் மங்களகரமான பொருட்களை காண வேண்டும். இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்தபடி கண் விழித்தா மனம் பக்தியிலும் அமைதியிலும் நிலைத்து இருக்கும். அந்த நாளின் தொடக்கம் நல்லதாக அமையும். பெரும்பாலான அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை தரிசித்தபடி கண் விழிக்க விரும்புவோம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுளான திருமலை மேல் நம்ம நின்று அவரை தரிசனம் நம்ம செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை செய்ய அவர் காத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வமாக எந்த தெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பதி ஏழுமலையான வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். செல்வ மகளான மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் தரித்த அந்த பெருமாளை தரிசிக்க செல்வ வளம் கண்டிப்பாக சேரும் என்பதும் ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது. நாம் எல்லாம் அந்த மலையப்பன் முகத்தில் விழிக்க விரும்புகிறோம். ஆனால் அவர் யார் முகத்தில் விழிக்க விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் அதிகாலையே சுப்பிரபாத சேவை நடைபெறும். இரவு இட்ட திரை விளக்க மங்கள பொருட்களோடு வேதியர்கள் அவருடைய சன்னதி முன் வந்து நின்று வேத கோஷங்களை இசைப்பார். கௌசல்யாவின் புதல்வரான ராமனே ஞாயிறானவன் வந்துவிட்டான், அந்த நித்திய அனுஷ்டானங்களை செய்வாயாக என்று விஸ்வாமித்திரர் சிறுவனாக ராமனை எழுப்ப சொன்ன மந்திரம் சொல்லி அவரை துயில் எழுப்புவார்.
பெருமாளின் முன் இருக்கக்கூடிய மாயத்திரை போன்ற அந்த சந்நிதியின் கதவுகள் திறக்கும் நேரம் நெருங்கியதும் தூபங்கள் காட்டி மேலும் அவையெல்லாம் சூழ பலத்த கோவிந்தா நாமத்தோடு திரையை விளக்குவாங்க. அதுவரை அவர் முன் நின்ற அனைவரும் ஒதுங்கி கொள்வாங்க. திருவாயிலுக்கு நேராக பெருமாளினுடைய திருக்கண்களுக்கு நேராக ஒரே ஒரு யாதவர் மங்களங்களின் உயர்ந்தவராக கருதப்படக்கூடிய பசுவையும் கன்றையும் கையில் பிடித்தபடி பெருமாளுக்கு முன்பாக நிற்பார். திருப்பதி வேங்கடவன் மாடு கன்று சகிதம் நிற்கக்கூடிய அந்த யாதவருக்கே ஒரு புதிய நாளின் முதல் தரிசனத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.